தட்டைப்பயிறுன்னு சொல்ற இந்த காராமணி காரக்குழம்பு எவ்வளோ ஈஸியா செய்யலான்னு பாருங்க. தட்டைப்பயிரை நல்லா 8 விசில் விட்டு வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியிலேயே நம்ம கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்காய் இல்லாதனால கத்திரிக்காய் மட்டும் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா இஞ்சி, பூண்டு, தேங்காய், ஜீரகம், சோம்பு, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த குக்கர்ல நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விட்டு குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம புளியை கரைச்சி நம்ம விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி விட்டோம் அப்படின்னா போதுமானது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு குழம்ப தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து பெருங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்டியான காராமணி காரக்குழம்பு ரெடி.